ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி. நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளருக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கூடவே தாளிக்கிறதுக்கு தேவையான 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு பெரிய ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நான் ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயம் வதங்க ஒரு 2 நிமிஷம் ஆகும். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போது நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இதில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, நம்ம ப்ளைனாக தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த தக்காளி நல்லா வதங்கினா தான் அதுக்கு கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். அதுக்காக தான். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு அப்படின்னா தக்காளி இன்னுமே நல்லா வதங்கும். அதுக்காக தான் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இங்கே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றா செட் ஆகட்டும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ போல் கறியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோழிக்கறியையும் இதோடு சேர்த்துக்கலாம். கோழிக்கறியை நல்லா இந்த மசாலாவோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். நம்ம கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மித்த பொருள்லாம் சேர்க்க போகிறோம். இல்லை அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால் கறியை நல்லா வதக்கிடுங்க. நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கியிருக்கேன். அதில் நான் ஒரு 1/2 கப்புக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், பச்சை தக்காளியாக. அந்த அரைச்ச பச்சை தக்காளியும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் தக்காளி அரைக்கலை அப்படின்னா தக்காளிக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா இன்னும் 1 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் தயிர், தக்காளி 2மே சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் அந்த தக்காளி அரைச்ச அந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றுறேன் கறி வேகிறதுக்காக. இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சு இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலேயே கறி நல்லா கொதித்து வெந்துருச்சு. பாருங்கள், ஆனால் இன்னும் தண்ணியாட்டம் தான் இருக்குது. உங்களுக்கு லைட்டாக குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கறியை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இல்லை நல்லா திக்கான கிரேவி வேணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம்.
பாருங்கள் 10 நிமிஷமே ஆயிடுச்சு. கிரேவியெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குது பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வந்துட்டு பேச்சுலர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி. நம்ம வந்துட்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளிலாம் வச்சு அரைக்க ரொம்ப டைம் ஆகும். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் தயிரும் தக்காளி பியூரியும் வச்சு மட்டும் செய்யக்கூடியது. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.